சப்போஸ் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம். யூ நோ நீட் டு வரி. உங்களாலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்பௌஸோட ஒர்க்கையும் சேர்த்து பண்ண முடியும். ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த எமோஷன்ஸை நீங்கள் பாஸ் ஆன் பண்ணாதீங்க, பட் அதை ப்ராசஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க. உங்களோட இன்செக்யூரிட்டிஸ், உங்களோட லைஃப் இஷ்யூஸ் எல்லாத்தையும் பசங்க கிட்ட நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. Hi dear parents. If you are a single parent, then this video is for you. நீங்கள் அப்பாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம். You no need to worry. ஓகே, ஸோ இது வந்து நான் ரெப்பிட்டேட்டிவாக கேட்குற விஷயம் தான். குழந்தைங்க வந்துட்டு ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்காங்க, என்னோட ஸ்பௌஸ்க்கும் எனக்கும் இஷ்யூஸ், அதனால் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் குழந்தைக்கு அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கலையோ இல்லை அப்பாவோட அந்த பாதுகாப்பு கிடைக்கலையோ அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது பேரண்ட்ஸ்க்கு. அது மிஸ் பண்ணுற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் எலிமெண்ட்டுன்னு ஒன்று பேரண்டிங்கில் கிடையாது. உங்களாலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்பௌஸோட ஒர்க்கையும் சேர்த்து பண்ண முடியும். இட்ஸ் ஆல் அபவுட் மேஸ்குலைன் எனர்ஜி அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி. அவ்வளோதான். ஃபெமினைன் எனர்ஜிங்கிறது எமோஷ்னலாக உங்கள் குழந்தைய நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். மேஸ்குலைன் எனர்ஜிங்கிறது எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, எப்படி அவங்களுக்கு அந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். இது ரெண்டு தான். ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, இதுக்கான டைரக்ஷன்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த எமோஷன்ஸை எண்ட்லெஸ்ஸாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் நடக்கும். சப்போஸ் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஸ்பௌஸ் வந்து மென்னாக இருக்காங்க, ஸ்பௌஸ் வந்து குழந்தையோட அப்பா அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, சேம் ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் இல்லை. ஸோ அம்மாவுக்கு என்ன இருக்கும்? எமோஷன்ஸ் தான் இருக்கும். இப்போது நீங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டைரக்ஷன்ஸ் எப்படி குழந்தைக்கு நான் கொடுக்க முடியும், ஓகேவா? இது மட்டும்தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதே அப்பாவாக இருக்காங்கன்னா நீங்கள் எப்படி எமோஷனல் சப்போர்ட் என் குழந்தைக்கு கொடுக்க முடியும்னு கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே யூ கேன் டூ அ அமேசிங் பேலன்ஸ்ட் பேரண்ட். ஸோ மேஸ்குலைன் எனர்ஜியும் குழந்தைக்கு கிடைக்கும், ஃபெமினைன் எனர்ஜியும் குழந்தைக்கு கிடைக்கும். இது மிஸ்ஸிங் ஃபேக்டராக குழந்தை நினைக்கவே நினைக்காது, ஓகேவா? இதில் ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, குழந்தைங்க கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எங்கள் அம்மா அப்பா கூட அவுட்டிங் போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன்னு பேசும்போது இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதை இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது, இருக்கும். ஓகே, ஸோ அதை இருக்கிறப்போ இந்த மாதிரியெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதை இக்னோர் பண்ணாதீங்க. இக்னோர் பண்ணாமல் இந்த கம்யூனிகேஷனே எடுக்காமல் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம பாஸ் ஆன் பண்ணுற பேரண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்கிறேன், ஸோ இந்த எமோஷன்ஸை நீங்கள் பாஸ் ஆன் பண்ணாதீங்க, பட் அதை ப்ராசஸ் பண்ண சொல்லிக் கொடுங்க. இப்போது பசங்க வீட்டுக்கு வரப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். எப்படி இருந்தது, நீங்கள் என்ன பேசிப்பீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கேட்கும்போது கிட்ஸ் நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்களோட பேரண்ட்ஸ் அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது நீங்கள் நம்மளும் போகலாம் அப்படின்ற காம்படிட்டிவ் மைண்ட் செட் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஏக்கம் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக சரி இப்போ நம்மளும் போடலாம், நீ கவலைப்படாத, அந்த கவலைப்படாதங்கிற வேர்டும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம அப்பா வந்து இப்படி மோசம் இல்லை அம்மா மோசம் ஏதோ ஒன்று அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்ற வேண்டாம். இது எதுக்காக கேட்குறதுனா அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஷோ இன் ஆக்ஷன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயத்தை அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே நீங்கள் பிளான் பண்ணி வெளில கூப்பிட்டு போங்க. நீங்கள் உங்கள் வர்பல் கம்யூனிகேஷனையும் ஜஸ்டிஃபிகேஷனையும் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஓகே, நான் இதை வந்து ஒரு பேரண்ட் கிட்ட நான் பேசியிருக்கேன். பேசினப்போ வந்து ஒரு குழந்தை இதே மாதிரி தான், அப்பா டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, அப்பா வந்து கூட இல்லை. அந்த குழந்தையோட ஏஜ் வந்து 12 இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ பேசும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அம்மா வந்து சண்டை போடும்போதோ இல்லை கோவப்படும் போதோ நீ மட்டும் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெப்படேட்டிவாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவே வந்து ஒரு த்ரெட்டாக அந்த குழந்தைக்கு இருக்குது, ஓகேவா? இவங்களும் இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற தாட் எல்லாமே க்ரியேட் பண்ணுது.
உங்களோட இன்செக்யூரிட்டிஸ், உங்களோட லைஃப் இஷ்யூஸ் எல்லாத்தையும் பசங்க கிட்ட நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. that will create a deep trauma in child. உங்களோட இஷ்யூஸ் எதையுமே குழந்தைங்க கிட்ட சொல்ல வேண்டாம். ஓகே, எதையுமே சொல்லாதீங்க. என்ன நடந்துச்சு, அம்மாவை பற்றி அப்பாவோ, அப்பாவை பற்றி அம்மாவோ, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் தான் பார்த்துக்கிட்டேன். உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் குழந்தைங்க கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைக்கு அதை பேர் பண்ணணுங்கிறது இல்லை. ஓகே, ஸோ இது ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாட் எவர் ஹேப்பன் ஹேஸ் ஹேப்பன்ட். அது ஏன்னு உங்களுக்கும் தெரியும், அந்த சுச்சுவேஷனில் இருந்த எல்லாத்துக்கும் தெரியும். மேபி தப்பான டெசிஷன் எடுத்திருந்துருக்கலாம், சரியில்லைன்னு ஒதுங்கி வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த மூமெண்ட்டில் வாட் எவர் டெசிஷன் யூ டுக், தட் இஸ் ரைட் ஃபார் யூ. அது உங்களுக்கு சரியான ஒரு முடிவு தான். அப்படி இருக்கிறப்போ அதை அக்செப்ட் பண்ண பழகுங்க. அந்த அக்செப்டன்ஸ் நீங்கள் பழக வேண்டியது. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா அது குழந்தைங்கள கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அதை அஃபெக்ட் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், யூ ஹாவ் டு ஹீல். உங்களுக்கு வந்துட்டு அந்த பாஸ்ட் விஷயம் எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியில் வரணும். யூ ஆர் டேக்கிங் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சைல்டு. அந்த குழந்தையோட ஃபுல் எதிர்காலமும் உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்களோட தாட் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த குழந்தையோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நான் எப்படி டைரக்ட் பண்ண முடியும்? இது ரெண்டையுமே ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இந்த சிங்கிள் பேரண்ட் ரெகுலேட்டட் பேரண்ட்டாக இருக்கணும். ரெகுலேட்டட்னு நான் சொல்கிறது, இமோஷனலாக தே ஷுட் பி ஸ்டேபிள். அவங்க இமோஷ்னலி வெரி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த எமோஷன்ஸ் ப்ளஸ் டைரக்ஷன்ஸ் ரெண்டையுமே வந்து ஒரு பேரண்ட்டால் குழந்தைக்கு கொடுக்க முடியும். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது ஒரு லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒரு வீட்லேயும் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற ஒருத்தவங்க இதில் கேட்டு அட்லீஸ்ட் அவங்க குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு சொசைட்டிக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். அதே இன்டென்ஷனில் தான் நானும் இந்த வீடியோவை போடுறேன். ப்ளீஸ் டூ ஃபாலோ அண்ட் ஃபார்வர்ட் டு மெனி பீப்புள் யூ நோ. தேங்க்யூ ஸோ மச்.